ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, வேணுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ உயிருக்கு உயிராக நேசிக்கும் உன்னுடைய துணைக்கு உன் மீது ஒரு சிறு சந்தேகம் இருக்கின்றது. நீங்கள் இருவரும் ஒன்று சேர மறுப்பதற்கு காரணமும் அந்த சந்தேகம்தான். நீ எந்த அளவிற்கு அவர் மீது அன்பை வைத்திருக்கின்றாய், அதே அளவிற்கு அவரும் உன் மீது அன்பு வைத்திருக்கின்றார். பின்பு எதற்காக இத்தனை பிரிவுகள் என்று கேட்கின்றாயா? சொல்கின்றேன், உனக்கு புரியும்படி அனைத்தையும் சொல்கின்றேன் தங்கமே. இதை முழுமையாக கேள். வாழ்க்கையில் உன் துணை பல பேர்களிடம் அன்பு செலுத்தி அடிபட்டிருக்கின்றார். பாசம் வைத்து பாதி வாழ்க்கையை தொலைத்து விட்டார். மற்றபடி அவர் அனைவரிடத்திலும் அன்பாக நடந்து கொள்ளும் மனிதர்தான். சில பேரிடம் அதீத அன்பு வைத்து அவர்கள் செய்த துரோகத்தால் இன்னும் மீண்டு வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார். அதே சந்தேகம்தான் உன்மீதும். நீயும் அவருக்கு துரோகம் இழைத்து விடுவாயா, விட்டு சென்று விடுவாயா என்ற சந்தேகம்தான் உன்மீதும் இருக்கின்றது. உன்னை அதிக அளவிற்கு அவர் நேசிக்கின்றார். அவருடைய மகிழ்ச்சிக்கு இப்பொழுது ஒரே காரணம் நீயாகத்தான் இருக்கின்றாய். அந்த அளவிற்கு அவர் உன் மீது அன்பு வைத்திருக்கின்றார். ஆனால் ஒரு ஓரத்தில் சிறிய பயம் கூட சொல்லலாம். அந்த பயத்தினால்தான் உன்னை சில நேரங்களில் புறக்கணிக்க செய்கின்றார். நீயும் பாதியில் விட்டு போனால் என்னுடைய வாழ்க்கையே முடிந்து போனதற்கு சமம் என்று பல முறை உன்னிடத்திலேயே கூறியிருக்கின்றார். அந்த அளவிற்கு அவர் உன்னை உயிராக நினைக்கின்றார். நீ அவரை கூட ஏளனமாக சில விஷயங்களில் நினைத்திருக்கலாம். இவ்வளவு அன்பெல்லாம் யாராலும் செலுத்த முடியாது, சும்மா வார்த்தைக்காக சொல்கின்றார் என்று கூட மனதில் நினைத்திருக்கின்றார். ஆனால் உன்னுடைய துணை வார்த்தைக்காக சொல்லவில்லை தங்கமே. உண்மையாகவே உன் மீது அளவு கடந்த அன்பு வைத்து அந்த அன்பினால் பைத்தியமாக கூட இருக்கின்றார். ஆனால் பிரிவு என்ற ஒரு விஷயம் நடுவில் வருவதற்கு காரணம் அந்த அன்புதான். அன்பு ஒன்றே மாறாதது என்று கூறுவார். உன் மீது கொண்ட அன்பு அவருக்கு எப்பொழுதும் மாறாதது. அதே அன்பை நீயும் செலுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார். அதனால்தான் இவ்வளவு நாட்கள் தள்ளி இருந்தார். அந்த உண்மை இப்பொழுது அவருக்கு தெரிய வந்துவிட்டால் இருவரும் ஒன்றாக இணைந்து நல்லதொரு குடும்ப வாழ்க்கையை வாழ தொடங்குவீர்கள். இரு வீட்டார் சம்மதத்துடனும் உங்கள் இருவருடைய திருமணமும் கோலாகலமாக நடைபெற உள்ளது. அப்பொழுது அவருக்கு நம்பிக்கை வரும். மற்ற உறவுகள் என்னை விட்டு சென்றதினால் நான் உன்னையும் சந்தேகம் அடைந்து விட்டேன். இப்பொழுது என் சந்தேகம் எல்லாம் தீர்ந்து விட்டது. இனி வாழ்க்கை முழுவதும் இதே மகிழ்ச்சியுடன் இருக்கலாம் என்று உன்னை பார்த்து கூறப்போகின்றார். அப்பொழுது அவருடைய அன்பின் வெளிப்பாடு என்ன என்பது உனக்கு புரிய வரும். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.